ஒரு பெண்ணை கையும் களவுமா பிடித்தோம் என்று சொல்லுகிறவர் கல்லெறிய வந்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோமே, அந்த சம்பவமும் அப்படித்தான். இயேசுவை கல்லெறியும்படி நகரத்துக்கு வெளியே கொண்டு போனார்கள் என்று படிக்கிறோமே, அதுவும் அப்படித்தான். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அவர்கள் செய்த ஒரு காரியம், கல்லெறிவது. ஏன்னா நியாயப்பிரமாண சட்டத்தை மீறிவிட்டான். அதே குற்றச்சாட்டை இங்கே ஸ்தேவான் மேலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் வைத்து இவர்கள் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு நிர்பந்திக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தினரை கட்டாயப்படுத்துகிறார்கள். இப்ப கடைசியா என்ன நடக்குதுன்னா, கடைசி வசனத்தை வாசிங்க, 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம், ஆமென், அல்லேலூயா, அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவருக்காக விசுவாசத்திலும் வல்லமையிலும் தேவ ஞானத்திலும் அறிவிலும் நிறைந்திருந்த ஸ்தேவானுடைய முகத்தை ஆலோசனை சங்கத்தார் பார்க்கிற பொழுது அது தேவதூதனுடைய முகம் போல் இருந்ததாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலையில் வந்திருக்கிற உங்க முகத்தை நீங்க திரும்ப வீட்டுக்கு போகிறப்போ பார்க்கிற பொழுது எப்படி இருக்கணும்? ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும். ஆமென். தேவதூதன் முகம் போல் இருந்தது. ஒருவேளை நேற்று வரைக்கும் யாராவது சொல்லியிருப்பாங்க, உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உன் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன். உன் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு, கொஞ்சம் உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு நீங்க நம்பினவர்கள் சொல்லி இருக்கலாம். உலக மனிதர்கள் உங்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்கலாம், இவன் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை இந்த அதிகாலையில் வருது, ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. ஸ்தேவான் உங்களை போல என்ன போல பாடுள்ள மனிதன். ஸ்தேவானுக்கு விரோதமாக ஆலோசனை சங்கத்தாரை, ஜனங்களை, மூப்பர்களை, விசுவாசிகளை ஏவி விட்டார்கள். குற்றம் சாட்டுவதற்கு இந்த பகுதியை வீட்டில் போய் திரும்ப படிச்சு பாருங்க. பட்டணங்களிலிருந்து, நகரங்களிலிருந்து, மற்ற இடங்களிலிருந்து வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். நீங்களும் எத்தனை நேரம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கீங்கல்ல? நல்லதே செஞ்சீங்க, தப்பு தப்பா சொன்னாங்கல்ல? எத்தனையோ நேரம் உங்களையும் கல்லெறியும்படி உங்களுக்கு எதிராக குற்றங்களை பிணைத்தார்கள் அல்லவா? நீங்க நல்லதுக்கு தான் செஞ்சீங்க, ஆனா அதை தவறாய் பேசினார்கள் அல்லவா? அதே காரியம் ஸ்தேவானுக்கு செய்யப்பட்டது. ஆனால் கடைசியாக ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. ஆமென், ஆமென். ஏனென்றால் அவனுக்குள் இருந்த விசுவாசம், விசுவாசத்தினால் உண்டாகிற வல்லமை, தேவ ஞானம் அவனுக்குள் இருந்ததினால், தேவ அறிவு அவனுக்குள் இருந்ததினால். கண்களை மூடி ஜெபிப்போமா? சுவாமி, இந்த காலை வேளையில் இந்த திருவசனத்தை கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். விசுவாசம், வல்லமை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. இவளுக்கு விரோதமாய் எழும்புகிற நடுவில் இவருடைய காரியம் ஜெயமாய் இருக்கட்டும். இவருடைய முகம் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் பின்னால் செல்லுகிற ஒரு அனுபவம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த அதிகாலையில் அப்போஸ்தலர் நடபடிகளில் நாங்கள் தொடர் தியானமாய் பண்ணி கொண்டு வருகிற தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இந்த நாளின் சகல காரியங்களும் ஜெயமாயிருக்கட்டும், ஜெயமாயிருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை கர்த்தர் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு தொடர்ந்து இருப்பதாக. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புஸ்தகத்தில், ஃபாதர் பெர்மன்ஸ் பாடல் புஸ்தகத்தில், இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற பாடலை நாம் பாடுகிற பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கையை சௌந்தரி தாஸ் குடும்பம் வந்து சேகரிக்க அன்போடு அழைக்கிறேன். 145வது பாடல். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.